நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஜீவா, அப்ப நீயும் ஜோதி மாதிரி இவ்வளவு நாள் நடிச்சியா? ஆமா. நான் நடிச்சேன். அதுக்கு என்ன இப்போ? நீங்களும் தானே இத்தனை வருஷமா எங்க எல்லாருக்கும் அம்மாவா நடிச்சீங்க. அக்கா, இன்னும் என் அவளோட நின்று பேசிட்டு இருக்க. வாக்கா போலாம். அம்மாவா? அம்மாவா நான் நடிச்சேன்னா? நான் அம்மாவா நடிச்சேன்னா? ஆமா, நான் நடிச்சேன். நான் நடிச்சேன் ஜீவா. நான் எல்லாருக்கும் அம்மாவா நடிச்சேன். பாருங்க, ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது இப்படி ஒப்பாரி வைக்காதீங்க. 4 பேர் பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? கௌரவம் உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் இருக்கு. ரொம்ப துக்கமா இருந்தா வீட்டுல போய் அழுங்க. கல்யாணமாய் புருஷனோட வாழாதவங்களா இங்க வந்தா இவங்க 2 பேரும் எப்படி சேர்ந்து வாழ முடியும்? வாய் முடியா? ஃப்ராடு குடும்பம். இங்க பாரு, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசணும். மானங்கட்ட பயல. அக்கா வாக்கா. நம்பி, நீங்க எல்லாரும் இங்க சண்டை போடுறதுக்கு தான் வந்திருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இல்ல. வேண்டாம் அக்கா, நாங்களே போயிடுறோம். அம்மா, ஆனா நீயும் ஜோதியும் மனசுல இவ்வளவு விஷத்தை வச்சு என்ன நோவு கடிக்கிறதுக்கு பதிலா எனக்கு ஒரே அடியா விஷம் கொடுத்து சாகடிச்சிருக்கலாம். அன்னைக்கு என் பையன் விஷத்தை குடிச்சிருந்த போது எனக்கு எப்படி இருந்திருக்கும்? வயத்துல பிறக்காத பொண்ணு ஜீவா, அவ இப்படி பண்ணிட்டான்னு இப்படி தவிச்சு போறீங்களே. அன்னைக்கு பெத்த புள்ள சாக கிடந்தப்போ நான் எப்படி துடிச்சு போயிருந்திருப்பேன். இத பாருங்க, யாருமே பிறக்கும் போது கெட்டவங்களாவோ நல்லவங்களாவோ பிறக்கிறது இல்ல. சந்தர்ப்ப சூழ்நிலை தான் அவங்கள மாத்துது. இந்த கல்யாணமும் அப்படித்தான். ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, வந்ததுதான் வந்தீங்க. வாழ்த்திய அச்சதையை போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவீங்களா? என்னமா அழுது எழுதிட்டு இருக்கீங்க? என் வாழ்த்து வேண்டான்னு அவ சொல்லிட்டா. என் வீட்டு பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்திருக்கா. நல்லா பாத்துக்குங்க. அக்கா வாக்கா. காலையில நிம்மதியா டம்மு கூட அடிக்க முடியல. ஏண்டா சந்துரு, சொல்லுங்கண்ணா. சமையல்லாம் நல்லா பண்ண. சரிண்ணா. பாயாசத்துல ஏன்டா இவ்வளவு உப்பள்ளி போட்ட? உங்க மூஞ்சியை பார்த்து வந்தான். அண்ணே, அது பாயாசம் இல்ல, தயிர் பச்சடி. எதுக்கு அவன்கிட்டலாம் வாங்கி கட்டிக்கிற? ஐயோ சந்துரு, இங்க இருக்கேண்ணா. வீணா போனவனுக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல்.
1.25 வேஸ்ட். சந்திரு உள்ள அந்த இந்தா, room ல வச்சிரு. இதுல 7000 ரூபாய் பணம் இருக்கு. சரிண்ணா. மீதி பணத்தை காலையில வாங்கிக்கோ. சரிண்ணா. வேலையெல்லாம் சீக்கிரம் ஆகட்டும். நல்லதுண்ணா. டேய் பாத்துற டேய். யாருமா நீ? ஜீவா இருக்காங்களா? ஓ, ஜீவாவோட ஃப்ரெண்டா? கல்யாணத்துக்கு வர முடியலன்னு நேரில் வந்து வாழ்த்திட்டு போகலான்னு வந்தியா? வாழ்த்துறதுக்கு மட்டும் வரல, சண்டை போடவும் தான் வந்திருக்கேன். ஓ, சண்டை போட வந்திருக்கியா? சண்டை போட வந்திருக்கியா? அண்ணே அவங்க ஜீவாவோட தங்கச்சி. ஜீவா தங்கச்சியா? அது சரி. கல்யாண பொண்ணுக்கு அக்கா யாரு தங்கை யாருன்னு தெரியாத அளவுக்கு தடாலடியாக கல்யாணம் முடிஞ்சு போச்சு. ஜீவாவோட தங்கைங்கிற கல்யாணமே ஒரு 6 மாசம் இருக்கும் போல் இருக்கு. அண்ணே இல்ல, மணமக்களை வாழ்த்த வெறுங்கையோட வரக்கூடாது கேள்விப்பட்டிருக்கேன். வெறும் வயிற்றோட கூட வரக்கூடாதா? உங்க வாயை வச்சுட்டு சும்மா இருக்கீங்களா? சக்தி, ஆ உன் அம்மா கூப்பிட்டாங்க. இதோ வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க மிஸ்ஸஸ் கிட்ட நான் பேசலாமா? ஆ ஜீவா கிட்ட கூட்டிட்டு. ஜீவாதோ அந்த ரைட் சைடில் இருக்கிற ரூம்ல தான் இருக்கா, போய் பாருங்க. தேங்க்ஸ். ஜீவா, ஜோதி, ஜோதி எப்படி இருக்க? என்ன திடீர்னு இங்க வந்திருக்க? உன் கல்யாணத்துக்கு கிஃப்ட் கொடுத்து போலான்னு வந்தேன். என்ன கிஃப்ட் தெரியுமா? என்ன திமிர் இருந்தா அம்மாக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லாம அந்த கல்யாண மண்டபத்துல அம்மாவை அவமானப்படுத்திருப்பேன். இந்த அறை உனக்கு பத்தாது. அவங்க சார்பா யாரும் கேட்கறதுக்கு இல்லைன்னு நினைச்சுக்கிட்டியா? நான் இருக்கேன். அவங்களுக்கு யார் துரோகம் பண்ணாலும் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். நீ எங்க ஜோதி சும்மா இருந்த? முதல்ல அம்மாவை அவமானப்படுத்தினதே நீதான். இப்போ என்னமோ இங்க வந்து டிராமா பண்றியா நீ? முதல்ல அம்மாவை அவமானப்படுத்துறவங்கள தட்டி கேட்கிற அருகதை உனக்கு இருக்கான்னு யோசிச்சு பாரு. எனக்கு இல்லதான், எனக்கு இல்ல, அந்த அருகதை எனக்கு இல்ல. ஓகே, ஆனா நீ ஏன் அப்படி பண்ணன்னு கேட்கிற உரிமை எனக்கு இருக்கு. சொல்லு, ஏன் அப்படி பண்ண? அதுக்கு 1000 காரணம் இருக்கும். உன்கிட்ட ஒன்னும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அவசியம் இருக்கு ஜீவா, எனக்கு தெரிஞ்சாகணும். ஏன் அப்படி பண்ண? ஏன் ஏன் திடீர்னு நம்ம மேல இப்படி ஒன்னு காக்குற? இவ்வளவு நாளா ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தல, இப்ப மட்டும் ஏன் வந்து கேக்குற? ஜீவா, என்னோட கதையே வேற. நான் ஒண்ணு உன்ன மாதிரி பைத்தியக்காரத்தனமா அம்மா மேல கோச்சிக்கல. புரிஞ்சுக்காம பேசாத ஜீவா. நான் ஒன்னும் பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கல ஜோதி. வேற வழி இல்லாம தான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன். நான் ஒன்னும் ஏன் சுயநலத்துக்காக அம்மாவை அவமானப்படுத்தல. பின்ன வேற யாருக்காக அப்படி பண்ண? அம்மாவுக்காக தான். அம்மா நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் கெட்டவ மாதிரி நடிச்சேன். என்ன சொல்ற? ஜோதி, சூர்யா ஒரு நாள் என்ன பார்க்கணும்னு சொன்னான். என்ன சூர்யா, ஏன் அழற? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அம்மா உங்களை மறந்துடுவாங்களா? உங்களை பத்தியே நடிச்சிட்டு இருப்பாங்க. எங்க அம்மா வயித்துல பிறக்காத நீங்களே இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க. எனக்கு எப்படி இருக்கும்? நான் மட்டும் தனியா இருக்கணுமா? அம்மாவும் சூர்யாவும் ஒண்ணு சேரணுன்றதுக்காக தான் அம்மாக்கு பிடிக்காத சக்தியோட நான் சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணேன். அப்பதான் அம்மாக்கு என் மேல வெறுப்பு வரும்னு அவங்களுக்கு என்ன பிடிக்காத மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சூர்யா சின்ன பொண்ணு தானே, அவ சொல்றத போய் நம்ம பெருசா எடுத்துக்கணுமான்னு நினைக்காம அந்த சின்ன பொண்ணு சொல்ற விஷயத்துலயும் ஒரு பெரிய நியாயம் இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு நான் அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கிட்டேன். ஆனா ஒண்ணு ஜோதி, எனக்கும் உனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அம்மா நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நான் கெட்டவ மாதிரி நடிச்சேன். ஆனா நீ அம்மா கிட்ட நல்லவ மாதிரி நடிச்சு அம்மாக்கு நிறைய கெட்டதுதான் பண்ணிருக்க. இந்த லட்சணத்துல நல்லவ மாதிரி வந்து என்ன அடிக்கிறியா? ரொம்ப நல்லா நடிக்கிற ஜோதி, நல்லா நடிக்கிற. என்ன என்ன சிரிக்கிற? உனக்கு முன்னாடி வேஷம் போட ஆரம்பிச்சவனா?
நல்லா நடிக்காம இருக்க முடியுமா? சூர்யா முதல்ல பார்த்தது என்னதான். அவளுக்காக தான் நானும் அம்மாவை வெறுக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஜோதி, அப்போ நீயும் நானும் ஒரே நிலைமையில கிட்டத்தட்ட. அம்மாக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையணும். அதுக்காக தான் அம்மா விட்டு வேலைக்கு போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் விட இன்னொரு இக்கட்டான விஷயத்த நான் தினம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஜீவா. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல தெரியுமா? என்னது? என்ன சொல்ற? நானும் சுபுவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா நடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் ஜோதி, ஏன் அப்படி? அப்பதானே என் கர்ப்பத்துக்கு காரணமான விநாயகத்தை திருத்தி உண்மை எல்லாத்தையும் வரவழைக்க முடியும். ஜோதி, உன் கர்ப்பத்துக்கு விநாயகமா? எனக்கு ஒன்றும் புரியல. சரி, ஓகே. என் கதை இப்போ வேண்டாம். 2 பேரும் வேற வழியா இருந்தாலும் ஒரே விஷயத்துக்காக தான் போயிட்டு இருக்கோம். அது அம்மாவோட சந்தோஷத்துக்காக நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அண்ணாமலை வலிக்குது. அண்ணாமலை, உன்னோட உடம்புக்குள்ள உயிரேன்னு ஒண்ணு இருக்கு, அத கேட்டு பாரு அண்ணாமலை. வலிக்காது தாயி, ஏன்னா உங்களோட வலி வேற, நீ வேற. ஒரு காலத்துல எல்லாமே நீத. இது ஏன் அண்ணாமலை உனக்கு புரிய மாட்டேங்குது? கல்லாலையும் மண்ணாலையும் கட்டின வீட்டை உடைச்சிட்டு வெளியே வா அண்ணாமலை. வீடு எதுன்னு இனிமேதான் புரிஞ்சுக்க போற. ஆமாதாயி, வெளியில வாதாயி, வெளியில வா அண்ணாமலை, வெளியில வாதாயி, வா அண்ணாமலை, வாதாயி, வா. ஐயம் பப்பு தர்மலிங்கம் 51 ரூபாய். ஐயம் பம்பு தர்மலிங்கம் 51 ரூபாய். ஆமா. கன்வீன்ஸா? சுப்புனி பெங்களூர். சுப்புனி பெங்களூர் 25 ரூபாய். 25. ஒரு இலைக்கே 75 ரூபா ஆகுது. இவன் 25 ரூபா மொய் எழுதிட்டு போயிருக்கான். மினி மீல் சாப்பிட்டானா? மீனாட்சி, இன்னும் எவ்வளவோ வேலை பாக்கி இருக்கு. இப்போ போய் இந்த கிஃப்ட் எல்லாம் பிரித்து பார்த்துக்கிட்டு இருக்கணுமா?
அப்பா பிரிச்சு பார்க்கறது மட்டும் இல்ல, எல்லார் பேரையும் ஒரு லிஸ்டே எழுதி வச்சிருக்கோம். அவங்க கல்யாணத்துக்கு நம்ம போகும்போது இதையே உங்களுக்கு பிரசண்டா கொடுத்துருவோம். முடியாது. இதத்தான் கிவ் அண்ட் டேக்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. கூட புரியுதா? அம்மா சக்திக்கு gift வந்திருக்கு. அது எனக்கு கொடுன்னு சொன்னா என்னன்னு சொன்னதான் கொடுப்பானா? என்னவா இருக்கும்? செட்டு பாட்டில். ஓ அதுவா? ஸோ வாக்மேன், கேம் ஃப்ளாப்பி, நோ. சீட்டு கட்டு. சும்மா இருங்கண்ணே. சிடி நோ கூட. நோ. பாத்துட்டு சொல்லு. தரேன். ஐயோ பாத்துட்டு தரேன் கூட. சரி இந்தா. ஹாய் செல்போன். லதாவோட ஜுவல் போன். இது பார், அதுல ஹேண்ட்ஸ் ஃப்ரீ இருக்கு. வண்டி ஓட்டும் போது இனிமே கேட்டுக்கிட்டே பேசிக்கிட்டே போயிட்டே இரு. ஓகே தேங்க்ஸ். ஓகே. சக்தி, அம்மா ஹாய் வித்யா. என்னம்மா அது? வா 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 வா. எவனோ ஒருத்தன் குப்பை தொட்டியை பிரசன்ட் பண்ணிருக்கான். உன் ஃப்ரெண்டா தான் இருக்கும். நீ வேஸ்ட்னு சொல்லாம சொல்லியிருக்கான். சும்மா இருமா. டேய் இந்தாடா ஒரு எவர் சில்வர் தட்டு வந்திருக்கு, இதே எழுதிக்கோ. எவர் சில்வர் தட்டு. இப்பெல்லாம் ஜெயில இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி தட்டு தான் கொடுக்குறாங்களாம். உனக்கு எப்படி தெரியும்? லதா. சும்மா இருப்பா. சக்தி லதா. இங்க லதா. வா. டேய், வரேன். இங்க வாடா. ஒன் செகண்ட். ஏ லதா. கூப்பிடுறான். ஹாய் திவ்யா, எப்படி இருக்க? இந்தா என்னண்ணே இது? எவர் சில்வர் தட்டு. எதுக்கு? இதை எடுத்துக்கிட்டு தெரு தெருவா அலைஞ்சிட்டு வா. அண்ணே என்ன கிண்டல் பண்றீங்களா? கொடுத்தவன் தான் கொடுத்தான். ஒரு 4-5 தட்டா கொடுத்துருந்தான்னா நம்ம ஆளுக்கு ஒரு தட்டா எடுத்துட்டு அலைஞ்சிருக்கலாம். புத்தி போகுது பாரு. எவன் கொடுத்தான் இத? வேணுகோபால் ரேணுகா. அண்ணாமலை வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கானே, பெருசா ஏதோ வரப்போகுதுன்னு பார்த்தா ஒன்னத்தையும் காணும். சம்பந்தப்பட்டவங்களும் ஒன்றும் கொண்டு வராம வெறுங்கையை வீசிக்கிட்டு மார்ச் பாஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. நீதான் ஜீவா ஜீவான்னு உசிரியே விடுறதுக்கு அவளுக்காக துணிஞ்ச. உனக்காக அவ ஒரு பொருளை கூட கொண்டு வரல. அவ தான் கொண்டு வரல, அவளை சேர்ந்தவங்களும் கொண்டு வரல. வெறுங்கைய வீசிட்டுல வந்திருக்காங்க. எல்லா கிஃப்டும் சக்தி பேருக்கு தான் வந்திருக்கு. அண்ணாமலைன்னு பெரிய பேரு, பெத்த பேரு. ஆனா ஒரு கிஃப்ட் கூட வரல. ஆண்டி ஓ, நீ இங்கதான் இருக்கியா? என் சைடுல இருந்தா யாரையுமே இன்வைட் பண்ணலையே. அப்புறம் என் பேருக்கு மட்டும் gift வரும்னு நீங்க எப்படி எதிர்பார்க்கலாம்? அவன் சொல்றதும் நியாயம் தானே. திடீர்னு நடந்த கல்யாணம், அப்புறம் அவளுக்கு எப்படி gift வரும்? அம்மா, எனக்கும் ஜீவாவுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்தது சந்தோஷப்படுமா? நீ நினைச்சது நடந்துடுச்சு, நான் நினைச்சது நடக்கலையே. ஆண்டி, இந்த கல்யாணம் மட்டும் முறைப்படி நடந்திருந்ததுன்னா நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமா கிஃப்ட்ஸும் பணமும் வந்து சேர்ந்துருக்கும். உங்க அம்மாவுக்கு தான் எங்களெல்லாம் பிடிக்காம போயிடுச்சே. அவங்களுக்கு எங்களெல்லாம் விட அந்த பேங்காக் மாப்பிள்ள தான் வசதியா இருந்துச்சு. ஜீவா இப்போ அம்மா, அண்ணாமலைக்கு தெரியாம ஜீவாவோட கல்யாணம் நடந்தாலும் ஜீவா அண்ணாமலை பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா? அவங்க ஜீவாவோட சொத்தை பிரிச்சு கொடுத்து தானே ஆகணும். சரி சரி, சீக்கிரமா எல்லாத்தையும் பிரிச்சு பாரு, ஏதாவது உருப்படியா தேர்தான்னு பார்க்கலாம். சரியான சிடு மூஞ்சிடி. எப்படி மேனேஜ் பண்ற? என்ன ஜீவா? ஒன்றும் இல்லை. இது பாருங்க. அதான் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சே, இப்போ எதுக்கு இன்விடேஷனை கொண்டு நீட்டுற? நல்லா பாருங்க. இதுல இன்னாரோட மகனுக்கும் ஜீவாக்கும் தானே கல்யாணம்னு போட்டிருக்கு. அண்ணாமலை பொண்ணுன்னு எங்கேயுமே போடலையே. நான் தான் எனக்கு எந்த உறவும் தேவையில்லைன்னு எல்லாத்தையும் வெட்டி முடிச்சிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறமும் ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உறவு எல்லாத்தையும் ஒரேடியா அப்படி அறுத்துட்டு வந்துட முடியுமா? அப்படி வந்திருந்தா உன் தங்கச்சி உன்னை தேடி வந்திருப்பா. அவளை தனியா ரூமுக்குள்ள அழைச்சிட்டு போய் நீ பேசுவியா? நீங்க 2 பேரும் என்ன பேசுறீங்கன்னு நான் சொல்லட்டுமா? அண்ணாமலைக்கு தெரியாத நான் ஓடி வந்துட்டேன், நீயும் ஓடி வந்துட்ட. இதையே சாக்கா வச்சு அண்ணாமலை சொத்து பத்தலாம் நமக்கு தரலன்னா என்ன பண்றது? அதை அவகிட்ட இருந்து எப்படி வாங்குறது அப்படின்னு பிளான் பண்ணிருக்கீங்க, சரிதானே? சூர்யா, மருமகளே, என்ன ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்கியா? இது ஷட்டில். சட்டில் எனக்கு தெரியாதா? அது கோழி ரெக்கையில செஞ்சதானே. சைனா முழுக்க கோழி அழிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. இங்க என்னடானா அண்ணாமலை வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொண்ணா அழிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமாத்த, அன்னைக்கு அண்ணாமலை இன்விடேஷன் கொடுக்க வரும்போது நான் என்ன சொன்னேன்? இதுக்கெல்லாம் காசு வீணா செலவு பண்ணாத, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. அந்த பொண்ணா வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன் நான் சொன்னனா இல்லையா? நல்லவன் சொன்னதை கேட்டாளா? இப்ப அனுபவிக்கிறா. கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு புருஷன் தேடி ஓடி போயிட்டான். ஏய், நீ என்ன இழிக்கிற? அத்தை எவ்வளவு சீரியஸா இதை ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீ ராங் ஆக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்க. இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, புரியுதா?
எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, மனசாட்சி இல்லாம பேசுறீங்க. நான் என்ன பண்ண இதுல உள்ளத உள்ளபடி வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நானெல்லாம் டிவில வந்து நியூஸ் வாசிக்கிற மாதிரி, அங்கெல்லாம் நியூஸ் வாசிக்கும் போது முடிய விரிச்சு போட்டுக்கிட்டா சோக நியூஸ் வாசிக்கிறாங்க. அது மாதிரி தான் இங்க பாருங்க, அந்த அண்ணாமலை வந்து நமக்கு எதிரி. அவ சோகமா இருந்தா நம்ம சந்தோஷப்படணும், சிரிக்கணும். சூர்யா, நீ ஒன்னும் கவலைப்படாதடா. உன்னை விட்டுட்டு போன உங்க அம்மா வளர்ப்பு பொண்ணு இல்லாம கட்டண புருஷனும் இல்லாம அநேகமா நடுத்தருக்கு வந்துருவா. அதுக்கப்புறம் அண்ணாமலையார் கோயில்ல தான் அவ பிச்சை எடுப்பா. நீங்க உள்ள போகும்போது 5-10 போட்டு போலாம். சரியா? யப்பா, ஐ எம் வெரி ஹாப்பி. ஐயோ, அந்த கையால இந்த கடை தான் வாங்கணுமா? சரி. என்னது? ஓ, sorry, பெட் எல்லாம் sorry, பால் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே, சாரி. சரி. என்ன? நான் நமஸ்காரமே பண்ணல. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். என்னங்க இது? உட்காரு ஜீவா, ஃபார்மாலிட்டிலாம் ஒண்ணு வேணாம். என்ன? ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல ஜீவா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இனிமே உன்னை நான் பார்க்கவே முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ உன் பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கேன். கனவு காண்ற மாதிரி இருக்கு. ஜீவா, உன்னை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் இல்லையா, அன்னிலிருந்து இந்த செகண்ட் வரைக்கும் உன்னை என்னால் மறக்கவே முடியல ஜீவா. பட் நீதான் உங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு கொஞ்ச நாள் மாறி இருந்தல. சக்தி, நான் இப்போ காதலிக்கிற மனநிலையில இருக்கல. என்னோட சூழ்நிலையே வேறையா இருந்தது. அப்போ நான் நிறைய பிரச்சனையில இருந்ததுனால தான் நீங்க இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன். ஏன் ஜீவா, அதெல்லாம் சரி. உங்ககிட்ட நான் எவ்வளோ நாள் கெஞ்சிருக்கேன், அழுதுருக்கேன், சிரிச்சிருக்கேன், திட்டிருக்கேன். அதையெல்லாம் கண்டுக்காமல் இருந்த நீ எப்படி திடீர்னு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? லதாட்ட போய் நான் சக்தியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். நான் லதாட்ட கேட்டிருப்பேன், எதுக்காக உங்ககிட்டே கேட்கலான்னு இருந்தேன். பட் அந்த நேரத்தில் நான் எதாவது கேட்டு உன் மைண்ட் கன்ஃபியூஸ் ஆகி எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னு தான் கேட்கல. இப்போ தான் நமக்குள்ளே கல்யாணம் ஆகிடுச்சே, இன்னும் என்ன பழைய மாதிரி அமுக்கியாக எதுவும் பேசாமல் உட்காந்துருக்கேன். கமான் சொல்லு சொல்லு ஜீவா, கமான். அது சூர்யாவால தான். சூர்யாவா? என்ன சொல்ற? சக்தி, அம்மா விட்டு நாங்கெல்லாம் பிரிஞ்சு அவங்க எங்களை வெறுத்தாதான் சூர்யாவும் அம்மாவும் ஒன்று சேருவாங்க. அதனால சூர்யாவோட விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக
அம்மா எங்க எல்லாரையும் வெறுக்கணுன்றதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஸோ சூர்யாவுக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியா ஜீவா? உங்க அம்மா உன்னை வெறுக்கணுங்கிறதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியா ஜீவா? உன்னை சின்சியரா லவ் பண்ண எனக்கா என்ன கல்யாணம் பண்ணிக்கலையா? இல்ல சக்தி, நான் சொல்றது கொஞ்சம். ஜீவா பேசாத ஜீவா, பேசாத. ஜீவா, உங்க குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, நீங்க நல்லா வாழணுங்கிறதுக்காக என் கழுத்து அறுத்துட்டியா ஜீவா? நான் உன்னை சின்சியரா தானே லவ் பண்ண ஜீவா. என்ன எப்படி இவ்வளவு சீப்பா ஏமாத்தணும்னு தோணுச்சு உனக்கு? சக்தி, நான் சொல்றது கொஞ்சம் காது கொடுத்து. எதுக்கு காது குத்தவா? ஜீவா, நான் உன்னை லவ் பண்ண காலத்துலயும் நீ என் லவ் புரிஞ்சுக்கல, இப்பவும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நீ புரிஞ்சுக்க மாட்ட ஜீவா, புரிஞ்சுக்க மாட்ட. சக்தி, நீங்க. ஜீவா பேசாத ஜீவா. அப்புறம் கத்திட்டேன்னா அசிங்கமாயிடும். வேணாம், எதுவும் பேசாத என்கிட்ட. நான் உங்களை விட்டு விலகி போகும்போது நீங்க என்ன நெருங்கி வந்துட்டு இருந்தீங்க. இப்போ நான் உங்களை நெருங்கி வரும்போது ஏன் சக்தி இப்படி விலகி போறீங்க? இப்பதான் நமக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சுல்ல. நான் உங்ககிட்ட சொல்றதெல்லாம் நடந்து முடிஞ்ச கதை இல்ல. சக்தி, என்ன பொறுத்த வரைக்கும் உனக்கு எனக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சு. சகுனம் கரெக்டா தான் இருக்கு. எல்லாமே கொட்டி பாழாயிடுச்சு. என்னடா மூஞ்சியை உம்முன்னு வச்சுக்கிட்டு? பொண்ணு பார்க்க போகிறோம், நீ தான் மாப்பிள்ளை. மூஞ்சியை நல்ல லட்சுமிகரமா மாப்பிள்ளை மாதிரி வச்சுக்க. சும்மா திட்டிகிட்டே இருக்காதீங்கப்பா. எங்கடா போற? இங்கதான்டா லெஃப்ட். என்னாச்சு? என்னடா இது? என்னடா வண்டி ஓட்டுற? எங்கேயோ ஞாபகத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய வண்டி முன்னாடி நிக்குதே, கண்ணி தெரியல உனக்கு? இல்ல, நீங்க தான் என்கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, அதை கவனிச்சிட்டு இருந்தேன். சாரி. சாரி என்கிட்ட சொல்லாத, அங்கிட்ட சொல்லு. தமிழ், வாங்க 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 வாங்க. வணக்கம். வணக்கம். வாசுஜி, சார தெரியும், இவர் சின்ன பையன், மாப்பிள்ள, அவங்க மாமியாரு. வாங்க, நிக்கிறீங்களா? உட்காருங்க. வாங்க. சுஜி, மீனாவை காப்பி கொண்டு வர சொல்லு. தமிழ், சொல்லுங்க. அப்புறம் நம்ம பையன் பொண்ணு பார்க்க ஜோர்ல உங்க வண்டி மேல லைட்டா அடிச்சிட்டான், இண்டிகேட்டர் ஒடிஞ்சிருச்சு. ஓ, அதான் சத்தம் கேட்டதா? என்ன இன்னும் நல்லா அடிச்சிருக்கலாமே, இன்சூரன்ஸ் போட்டு வண்டியை புதுசாக்கி இருப்பேன்ல. என்ன மாப்பிள்ள சார், டென்ஷன் ஆயிட்டீங்களா? சுஜா, எல்லாரும் காப்பி கொடுக்க சொல்லு. ஏமா, உன்னதானே காப்பி கொண்டு வர சொன்ன, நீ என்ன வேலை கரெக்டா கொடுத்து அனுப்புற? ஏ, நான் காஃபி கொண்டு வர சாக்க வச்சு என் கை கால்லாம் நல்லா இருக்கான்னு பாக்குறதுக்கா? எல்லாரும் பாத்துக்கோங்க, என் கை கால்லாம் நல்லா இருக்கு. பார்த்தாச்சா? தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா, உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா,
தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவ வெளிப்படையா பேசுறா. சும்மா சம்பிரதாயத்துக்கு தான் பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். மத்தபடி எல்லாமே பேசி முடிச்ச விஷயம் தானே. அப்ப சந்தோஷம். பொண்ணு பார்க்கறதுக்கு முதல்ல இவன் யோசனை பண்ணான், அப்புறம் சரின்னு சம்மதம் சொல்லிட்டான். இப்போ உங்க எல்லாரும் முன்னாடியும் கேட்டுறானே, என்னடா பொண்ணு பிடிச்சிருக்கா? எங்க விநாயகத்தை பத்தி உங்களுக்கு அவ்வளவா தெரியாது. அவன் லேசுப்பட்ட ஆள் இல்ல. இல்ல, அவன் படிப்பு, வேலை, பிசினஸ்னு ரொம்ப நேர்மையான பையன். இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இதை பாருமா, இவங்கெல்லாம் இருக்காங்களே, நீ அவசரப்பட்டு உன் முடிவை சொல்லிடாத. நல்லா நிதானமா யோசிச்சு சொல்லு. ஏன்னா இது வாழ்க்கை பிரச்சனை இல்லையா? அப்போ என்ன ஒரு பூம்பு மாடு மாதிரி தலையாட்ட சொல்றீங்களா? ஐயோ அம்மாடி, நான் அப்படி சொல்ல வரலம்மா. உனக்கு சம்மதம் சொல்ல விருப்பம் இருந்தா சொல்லு, இல்லைன்னா விட்டுடு. நாங்க ஒன்னும் கட்டாயப்படுத்தலையே. நோனோ, நான் அப்படி சொல்ல வரல. ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்த்து பழகி அவனை பிடிச்சிருக்குன்னு சொன்னா அது லவ்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுறீங்க. ஆனா பெருசுங்க மட்டும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பையனை கூட்டிட்டு வந்து நடு ஹால்ல உட்கார வச்சு அவனை பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேள்வி கேக்குறீங்க. நான் எப்படி கிராண்ட்மா பதில் சொல்றது? அப்படி பதில் சொல்லணும்னா நான் அவரோட 5 minutes தனியா பேசணும். என்னது? எங்க அண்ணா கூட தனியா பேசணுமா? ஏன் கூச்சப்படுவாரா? இல்லையே, எனக்கு எது கூச்சம்? அதானே, நமக்கு எதுக்கு அதெல்லாம்? சுப்பு. இல்லனே, பொண்ணே இவ்வளவு ஃப்ரீயா பேசும்போது நமக்கெல்லாம் டேய் போடா, போய் பேசிட்டு வா. சரிப்பா. தேங்க்யூ. கலியுகம் அங்கிள். பாருங்களேன், பையனே அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்டு போறான். பொண்ணு கேட்கவே இல்லை பாருங்களேன். அட்வான்ஸ் அங்கிள். பிஸ்கட் சாப்பிடு. என்ன ஒரு ப்ராப்பர்ட்டியா நினைச்சு நீங்க எனக்கு செக்யூரிட்டியா மட்டும் இருக்க கூடாது. அதே நேரத்துல பொண்டாட்டி தான் தெய்வம்னு பூஜை பண்ணவும் கூடாது. ஈக்குவலா நினைச்சு என் ஃபீலிங்ஸ்க்கு மரியாதை கொடுக்கணும். முடியுமா? நீங்க எல்லாம் எதுவும் தப்பா நினைச்ச கூடாது. என் பயமே அதுதான். கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசுவா, அவ்வளவுதான். வாப்பா தினேஷ். ஹாய் அங்கிள். உட்காரு. என் பொண்ணு வெளிப்படையா பேசுறாளேன்னு எதுவும் நினைச்சுக்காதீங்க. அவ எப்பவுமே அப்படித்தான். மனசுல நினைக்கிறதெல்லாம் படபடன்னு பேசி தீத்துருவா. மத்தபடி அவ ரொம்ப நல்ல பொண்ணு. நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்கள கூட வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவா. ஆனா அவளுக்கு ஒன்னே ஒண்ணு பிடிக்காது. எஸ், பொய் எனக்கு பிடிக்காது. வார்த்தையிலயும் சரி நடத்தையிலயும் சரி அது இருக்கவே கூடாது. நமக்குள்ள அது இருந்துட்டா அப்புறம் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். உங்களை பத்தி கூட நான் என்னென்னவோ கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர். ஏன்னா லைஃப்ல இதெல்லாம் சகஜம். எல்லாரும் சொல்லுவாங்க லவ்வோட கிளைமேக்ஸ் தான் கல்யாணம்னு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் தான் லவ்வோட பிகினிங். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எப்படி உங்ககிட்ட உண்மையா நடந்துக்கிறனோ நீங்களும் அப்படி என்கிட்ட நடந்துக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன். ஏன்னா எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு. ஏதாவது தப்பு வந்துச்சு ரொம்ப பொல்லாதவள் ஆயிடுவா. நாங்களே பயப்படுவோம்னா பாத்துக்கங்களேன். அப்புறம் மேம், எக்ஸ்கியூஸ் மீ அங்கிள். போயிட்டு வாங்க. எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? ஹலோ ஜோதி, வெரி இன்ட்ரெஸ்டிங். விநாயகம் உண்டுலன்னு ஆயிடுவான். பரேடு தான் மொத்தத்துல. விநாயகம் ஒழிஞ்சானா பாத்துக்கேன். சுப்பு, ஸ்டாப் இட். சீரியஸ்னஸ் தெரியாம ஜோக் அடிச்சிட்டு இருக்கியா நீ? அந்த கல்யாணம் மட்டும் நடந்ததுன்னா நான் திங்க சுப்பு. ஓ, இதுல எப்படி ஒரு விஷயம் இருக்கா? அதான சுப்பு விஷயமே. அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம டென்ஷன்ல இங்க இருக்கேன். விளையாடுறியா நீ? பேசு. இல்ல ஜோதி, நீயும் பாட்டியும் அவங்களோட சேர்ந்து அங்க விருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? சொல்லுடா. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க சுப்பு நீ? உங்க அப்பா, உங்க அண்ணன், உங்க பாட்டி இவங்க எல்லாரோட சேர்ந்துட்டு நீ அந்த வீட்டுல பொண்ணு பாக்குறல்ல? நீ உன் புத்தியை காமிச்சிட்டல்ல? பரவாயில்ல சுப்பு, பரவாயில்ல. ஐ கேன் மேனேஜ். நான் பாத்துப்பேன். இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துவேன் சுப்பு. நீங்க யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணலனாலும் பரவாயில்ல. இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துவேன். ஜோதி, என்ன கொஞ்சம் பேச விடுறியா? இல்ல, நீ ஒன்னும் பேசாத. நீ பேசுனதெல்லாம் போதும். பேசுனதெல்லாம் போதும். ஏன் இந்த மாதிரி பண்ண? எனக்குன்னு எல்லாரும் இருந்தும் எல்லாரையும் பகிச்சிட்டு தான் வாழணும்னு இருந்தா என் தலை எழுத்து. அப்படியே நான் வாழறேன். எங்க அம்மா, ஜீவா, ஜான்சி எல்லாரையும் பகிச்சிட்டு எதுக்கு நான் இங்க வந்து இருக்கேன்? சொல்லு. காமிச்சிட்டல உன் புத்திய. இல்ல ஜோதி, பேசாத, பேசவே பேசாத. சந்தோஷமா அவங்க எல்லாரோடய அங்க இருந்துட்டு அப்புறமா இந்த வீட்டுக்கு வா. ஓகே? என்ன சொன்ன? வெரி இன்ட்ரெஸ்டிங். வெய், பேசாத. போன வை, போ. போன வை.
இப்ப என்ன எனக்கு ஆறுதல் சொல்ல வந்திருக்கீங்களா? அதெல்லாம் நான் தாண்டி வந்துட்டேன்னு. இடி விழுந்தாலும் எங்க விழுந்துச்சுன்னு எட்டி பார்க்குற தைரியம் எனக்கு வந்துடுச்சு. ரொம்ப சிரிச்சாலும் தப்பு, ரொம்ப அழுதாலும் தப்பு. ரெண்டையும் சமமா ஏத்துக்க நான் கத்துக்கிட்டேன். நீ 1000 சொன்னாலும் உன் மனசு என்ன பாடுபடும் எனக்கு தான் தெரியும். அன்னைக்கே இந்த 3 பொண்ணுகளையும் ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு உன் வாழ்க்கை நீ பார்த்திருந்தா உனக்கு எப்படி நிலைமை வந்திருக்குமா? வந்திருக்காது. ஆதரவு இல்லாத பொண்ணுங்களை வளர்த்த திருப்தி எனக்கு வந்திருக்காது. நீ இன்னும் மாறவே இல்லம்மா. இந்த நன்றிகிட்ட பொண்ணுக்காக உன் வாழ்க்கை நீ ஏன் நாசம் பண்ணிக்கிற? அங்கிள், அந்த நன்றி கிட்டவங்களோட லிஸ்ட்ல என்னையும் சேர்த்துறாதீங்க. எனக்கும் எங்க அம்மாக்கும் ரத்த சம்மந்தம் வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா மத்த சம்மந்தம் எல்லாமே இருக்கு. எந்த சந்தர்ப்பத்திலையும் எங்க அம்மா வேணால பெரிய முடியாது. ஜீவாவும் ஜோதியும் பண்ண தப்புக்காக என்ன தண்டிச்சிடாதீங்க அங்கிள். தயவு செஞ்சு ஏதாவது பேசி எங்க அம்மாக்கு என் மேல பெருப்பற மாதிரி பண்ணிடாதீங்க அங்கிள். எனக்கு எங்க அம்மா வேணும். கடைசி வரைக்கும் எங்க அம்மா என் கூட தான் இருக்கணும். எங்க அம்மா விட்டு நான் பிரிய மாட்டேன். எங்க அம்மா விட்டு நான் பிரிய மாட்டேன். சக்தி ஆரம்பிச்சிட்டாங்க. என்னம்மா இது? ஏமா அவ்வளோ அல்பமாக பிஹேவ் பண்றீங்க? நீங்க இந்த மாதிரி நடந்ததுனால தான் அன்னைக்கு அண்ணாமலை கோச்சிட்டு போனாங்க. திரும்ப திரும்ப அதே மாதிரி பேசிட்டு இருக்கீங்களே. போய் என்னடா பண்ணாங்க? நம்மள ஒதுக்கிட்டு பேங்காக் மாப்பிள பார்த்தாங்க. அதுதான்டா எனக்கு கோபம். பொண்ணை பார்க்க கல்யாண மண்டபத்துக்கு வந்தாங்களே, கூடவே சீர்சனத்தை கொண்டு வந்தாங்களா? அல்பமா? யாரடா அல்பம்? அவங்களா நம்மளா? பேச வந்துட்டான் பெருசா பொண்டாட்டிக்கு பறிச்சுக்கிட்டு. அம்மா, ஜீவா எனக்காகத்தான் எல்லாரையும் எல்லாத்தையும் இழந்துட்டு இங்க வந்திருக்கா. அவளை சீரா எடுத்துக்குங்கம்மா. உன்னோட தியாகத்தை உன்னோடய வச்சுக்கடா. இத பாருடா, குடும்பத்துல ஒரு ஆள் எக்ஸ்ட்ராவா வந்தா தலைக்கு தேக்கிற எண்ணெயில இருந்து சாப்பிடுற சாப்பாடு வரைக்கும் எல்லாமே அதிகப்படிதான். இன்னைக்கு விலைவாசி எல்லாம் எப்படி விக்குதுன்னு தெரியுமில்ல? அதுக்கு தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, பொண்ணை கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு அனுப்பும் போது கூடவே சீர்சனத்தையும் அனுப்பணும்னு. ஆனா இவதான் வேண்டான்னு கோச்சிட்டு வந்துட்டா. அவங்களுக்கு எங்கடா போச்சு புத்தி? இதையே சாக்கா வச்சு சிக்கனை முடிச்சிட்டாங்கல்ல. மிச்சம் படி சேர்க்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்ல. இப்போ சூழ்நிலை சரியில்லை, அதான் அம்மா பேசாம இருக்காங்க. அவங்களால பேச முடியலன்னா நீ பேசு. உனக்கு சேர வேண்டிய சீர்சனத்தையே உரிமையோட கெளுமா. நான் தான் எல்லா உரிமையும் உதறிட்டு வந்திருக்கேன்ல, அப்புறம் நான் எப்படி அவங்க கிட்ட போய் நேர்ல கேட்க முடியும்? நேருக்கு நேர் பார்க்க முடியலன்னா போன்ல பேசு. நான் இப்போ எதையும் கேட்க போறது இல்ல. அம்மாவே இப்போ நிறைய டென்ஷன்ல இருப்பாங்க. டென்ஷன் அவங்களுக்கு இல்லம்மா, எங்களுக்கு தான். ஏதோ சின்னஞ்சிரிச்சுகள் காதலிச்சிங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அதோட உங்க வேலை முடிஞ்சுது. இந்த முறை கேட்கறது வாங்குறது அதெல்லாம் நாங்க பெரியவங்க பார்த்துப்போம். என்னங்க கிளம்புங்க, அந்த அண்ணாமலையை பார்த்து 4 வாரத்தை கேட்டு வந்துடலாம். அம்மா இதை பாருங்கம்மா, ஏற்கனவே ஜீவா அவங்களை அவமானப்படுத்தினால ஜீவா மேல கோவமா இருக்காங்க. இப்ப நீங்க அங்க போய் ஏதாவது கேட்டு டார்ச்சர் பண்ணி அவங்க கோவத்தை அதிகப்படுத்தணுமா? இதெல்லாம் தேவையாம்மா? தேவைதான். ஆனா ஆண்டி அங்க வர வேண்டாம். அவங்க ஏதாவது பேசினா அப்புறம் சண்டை ஆயிடும். நானும் சக்தியும் மட்டும் போறோம். அம்மா, உள்ள வாங்க, வாங்க.
உட்காருங்க. என்ன என்ன திடீர்னு? ஜான்சி வெளியே போயிருக்கா, இப்ப வந்துடுவா. நாங்க உங்களை பார்க்க தான் வந்தோம். என்னையா? என்ன விஷயமா? அது வந்து அந்த ஜீவா பொண்ணு என்ன சொல்ல வருதுன்னா, நீங்க பெத்தீங்களோ வளர்த்தீங்களோ எனக்கு சேர வேண்டிய சீரை முறைப்படி செஞ்சிருங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கு. முறைப்படியா கல்யாணம் நடந்துச்சு? முறையா செய்யறதுக்கு பழசெல்லாம் இப்போ எதுக்கு? உங்களுக்கு எங்கள் ஃபேமிலியை பிடிக்கல. எங்களுது சாதாரண ஃபேமிலி தான். வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான் முறை அது இதுன்னாங்க. இவன் வேற நொய்யின்னு சொல்ல வந்ததை நேரா சொல்லேன்டா. வீட்டுக்கு பெரியவனா அப்பா அம்மாவும் என்ன அனுப்பிச்சு வச்சிருக்காங்கல்ல, நான் பேசிக்கிறேன், நீ பேசாம இரு. அது ஒன்றும் இல்லைங்க, கொலகாரங்களோட நம்பிடலாம், ஆனால் இந்த சொந்தக்காரங்களை நம்பவே கூடாது. கல்யாணத்தன்னைக்கே எல்லாரும் அரசல் புரசலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது திடீர்னு நடந்த கல்யாணம், அதனால அன்னைக்கே உங்களால் சீர் செய்ய முடியல. அடுத்த நாள் வரும்னு பார்த்தோம், வரல. எங்களை நீங்கள் மறந்துட்டீங்களோன்னு ஒரு ஃபோன் கூட பண்ணாமல் நேராக பார்க்கலான்னு கிளம்பி வந்துட்டோம். நீங்கள் ஜீவாக்காக நிறைய சேர்த்து வச்சுருக்கீங்களாமே, அதான் சொல்லிச்சு. ஜோசியர் கூட இன்னைக்கு தான் நாள் நல்லா இருக்குன்னு சொன்னார். அதான் உங்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாதுன்னு நாங்களே லாரியெல்லாம் கொண்டு வந்துட்டோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அம்மா என்ன கேட்க சொல்லி அவங்க யாரும் வற்புறுத்தல. எங்களது கூட்டு குடும்பம் இல்லையா, நாளைக்கு யாரும் என்ன தப்பா பேசிடக்கூடாதுன்னு தான் நானே உங்ககிட்ட வந்து கேட்குறேன். உன்னை யாரு கேட்க சொன்னாங்கங்கிறத அவர் பேசுறதுல இருந்தே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன் வீடுன்னு பிரிச்சு பேசுறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.